So we'll just go to the, just start the sutram. Today we will do Anuswara Sandhiyodu Sutram. This is the one thing that is like, you know, ellarum nariya use pandra sutram it is. We use it a lot. I just share the screen. Yeah. Can you see the screen? Yes, madam. Okay. So, இப்போ மோனுஸ்வாரக, this is the sutram for அனுஸ்வார சந்தி. இப்போ நம்ம அனுஸ்வார சந்தின்னு படிச்சிருக்கோம். மகாரத்தோட ஸ்தானத்துல நம்ம அனுஸ்வாரம் வைக்கிறோம். பட் என்ன கண்டிஷன்? What is the ஸ்தானி? What is the நிமித்தம்? Okay, and what is the ஆதேஷா? These three things we have learned. So, இது என்னது? மோனுஸ்வாரக. இது நம்ம பிரிச்சோம்னா மக அனுஸ்வாரக. ஓகே, விசர்கஸ்ய உத்வம், அனந்தரம் குணம், அப்புறமா பூர்வ ரூப சந்தி. 3 வருது பாருங்க. மோனுஸ்வாரக மக அனுஸ்வாரக. இதுல வந்து முன்னாடி இருக்கிற ஒரு சூத்திரத்துல இருந்து, அதாவது இது 8.3.23 இந்த சூத்திரம். 8.3.22ல ஹலி சர்வேஷாம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துல இருந்து ஹலியை மட்டும் எடுத்துக்கிறோம். பிகாஸ் we have to complete the sentence. வெறும் மோனுஸ்வாரக எப்போ மகா வந்து அனுஸ்வாரமா மாறும்? மகா is the ஸ்தானி. In the place of மகா, அனுஸ்வாரா is substituted, is the ஆதேஷா. When, what is the நிமித்தம்? ஹலி. ஹலினா என்னது? ஹல். ஓகே, சோ அப்போ அதுதான் அர்த்தம். மா அந்தஸ்ய, மாந்தஸ்யனா மா அந்தஸ்ய பதஸ்ய. நல்லா பார்த்துக்கோங்க, பதஸ்ய. That is very important. The word should be a padam. It cannot be, இப்ப தாத்துவா இருந்தது அப்படின்னா நம்ம அங்க அனுஸ்வாரம் வைக்க முடியாது. ஒரு பிராத்திபதிக்கமா இருந்ததுன்னா நம்ம அங்க அனுஸ்வாரம் வைக்க முடியாது. But it should be a padam. Okay, what is a padam? I told suppu tingantam padam. That which ends with a sup or that which ends with a ting is the padam. So, mantasya padasya anuswaraha hali. Halina என்னது? பின்னாடி ஹல் இருக்கணும். So, padamna என்னது போட்டிருக்கா? சுபந்தம் திங்கந்தம் is the padam. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும். இப்போ பதாந்தே மகாரக, பதாந்தத்துல மகாரம். இப்ப ஹரிம், இப்ப ஹரிம்ங்கிறது என்னது? ஹரிஹி, ஹரிஹி, ஹரி, ஹரயக, ஹரிம். தித்யா பக்தி ஏகவச்சனம், ஹரி சப்தத்தோடு. அப்ப இட் இஸ் அ பதம், ஆல்ரெடி அ பதம். அப்ப ஹரிம் பிளஸ் வந்தே. ஹரிம் வந்தே. இப்ப ஹரிம் இஸ் அ பதம். பதாந்தத்துல மகாரம் இருக்கு. கரெக்டா? ரூல் என்ன சொல்றது? பதாந்தத்துல இருக்கிற மகாரம் அனுஸ்வாரமா மாறும் எப்போ? when it is followed by a hal. இப்ப வந்தேங்கட்ல என்ன இருக்கு? அவ பிரிச்சு காமிச்சிருக்க. பகாரா is a hal. அந்தே தனியா காமிச்சிருக்க. சோ வந்தேங்கிறதுல, so it is a hal. So வகாரே பரே பதாந்தஸ்ய மகாரஸ்ய ஸ்தானே அனுஸ்வாரக ஆதேஷக. ஏன் அனுஸ்வாராதேஷக? ஒரு அனுஸ்வாரம் வந்து ஆதேசமா வருது. எப்ப வருது? பதாந்தத்துல மகாரம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இட் should be followed by, அதாவது பதாந்தத்துல மகாரம் பின்னாடி it should be followed by hal. There are many people, I don't know what happened, many of them are
finding it difficult to join today. Passcode, okay. As Mahalakshmi pointed out, they're confused with the passcode. Okay, so ipa Harim Gauri is asking Nitya or somebody else, can you help? Hi. 1 minute, just stop chat. உமா சந்திரசேகர் மேடம், என்ன டவுட் உங்களுக்கு? நமஸ்தே மாதா. இது சூத்ர 8.023 மோனுஸ்வாரகான்னு சொன்னேன் இல்லையா, அது மகா அனுஸ்வாரகா ஜலின்னு போட்டிருக்கு. நீங்க கொடுத்த நோட்ஸ்ல, சார் கொடுத்த நோட்ஸ்ல நீங்க ஹலின்னு சொல்றேன், அதனால ஸ்மால் டவுட். ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்க சௌமியா மேடம் வந்து ஹலின்னு கொடுத்திருக்காங்க, இதுல வந்து சௌமியா மேடம் வந்து ஹலி கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த நானும் இது பிரிண்ட் அவுட் எடுத்ததுல ஜலின்னு கொடுத்திருக்கு, அதுக்காக கேட்டேன், அவ்வளவுதான். ஓகே, சௌமியா மேடமோடது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். I will follow this and then we will see. அது எதனால வந்து நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம், அது வந்து சார் வந்து ஜலின்னு கொடுத்திருக்காருங்கிறதுக்கு நான் காரணம் வந்து நான் அப்புறமா சொல்றேன். ஓகே அஸ்து மாதா, அஸ்து. ஓகே, இப்போ வேற யாரு? you had raised your hand, anybody else? No, so I just started. மேடம் ஒரே நிமிஷம், இது அவசரமா எழுதிக்க முடியல, நீங்க இது அப்படியே இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எங்களுக்கு அனுப்புவீங்க இல்ல மேடம்? ஆமாமா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் முடிச்ச உடனே நான் அனுப்புவேன். சரி சரி, ஓகே ஓகே. நான் கொஞ்சம் முடிச்சிட்டு, because I cannot send, there are many sutrams which are in between, which we are not going to do. Okay, are you able to see now? Screen share ஆகுதா? இல்ல இல்ல இல்ல. ஓகே, இப்போ மேடம். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ வந்து அவங்க ஏ ஹல் போட்டிருக்காங்க, சார் ஏ ஜல் போட்டிருக்காருங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். there are some reasons for that. we will see. முதல்ல நம்ம மோனுஸ்வாரகல பாணினியோட சூத்திரம் வந்து இதுதாமா. ஓகே, பின்னாடி வந்து there should be a ஹல். இப்ப ஹல் இப்ப ஏன் வந்து பண்ணிருக்காங்க இப்ப பாருங்க, எதனால ஹலி பரே ஏவ அனுஸ்வாரக. இப்ப நம்ம முதல்ல இது பார்ப்போம். இது வந்து இப்ப ஹரிம் மகாரத்தோட இடத்துல இந்த மகாரஸ்ய ஸ்தானே என்ன வருது? அனுஸ்வாரம். சோ நம்ம ஹரிம் வந்தே அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம், ஹரிம் வந்தே. ஓகே, அதனால இங்க வந்து நம்ம அனுஸ்வாரம் வச்சிருக்கோம். இப்போ அவன் வந்து என்ன சொல்றா பாருங்க, ஹலி பரே ஏவ அனுஸ்வாரக. ஏன் அப்படி? எக்ஸாம்பிள் பாருங்க, கிரகம் கச்சதி, கிரகம் பஷ்யதி, கிரகம் ஆகச்சதி. why here no anuswaram? Because a is a swaraksharam, correct? A is not a hal. And you remember, நம்ம வந்து இத எப்போ நம்ம வந்து அனுஸ்வாரம் வைக்கணும்னாலும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? பின்னாடி வந்து நம்மளுக்கு வியஞ்சனாட்சரம் இருந்தாதான் அனுஸ்வாரம் வரும், பின்னாடி ஸ்வராட்சரம். இது நம்ம பிரவேசாலேயே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். I hope all of you remember it. எப்பயாவது பின்னாடி ஸ்வராட்சரம் வந்ததுன்னா நம்ம மக்காரம் தான் போடணும், அந்த இடத்துல அனுஸ்வாரம் வைக்க கூடாது. Remember that rule? அது ரூல். Okay, so monuswaraha is maha. Again I repeat the sutram. monuswaraha 8.3.23 harim vande makara padante
பதாந்தே மகாரஹ ஹலி பரே அனுஸ்வார ஆதேசம். இந்த 3 தான். பதாந்தே மகாரஹ இருக்கணும், அது பின்னாடி ஃபாலோடு பை ஹல் அக்ஷரமா இருக்கணும், அது ஆதேசம் வந்து பிரதமால இருக்கணும். சோ ஆதேசம் வந்து அனுஸ்வாரமா வரும். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப ஏன் ஹல்லு போடுறா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரகம் ஆகச்சதி, இட் cannot be மோனுஸ்வாரக பிகாஸ் பின்னாடி ஸ்வராட்சரம் இருக்கு. இப்ப இதை ஃபாலோ பண்ணியே அடுத்தது 8.3.23 ஃபாலோ பண்ணி அதே மோனுஸ்வாரத்தை இன்னொரு ரூல் இருக்கு. நஷ்ச பதாந்தஸ்ய ஜலி. ஓகே, இங்கதான் ஜல் வரும். ஓகே, இப்போ நஷ்ச பதாந்தஸ்ய ஜலி. இப்போ நஹ நஷ்ச, அப்ப என்னது இது? மோனுஸ்வாரக. ஓகே, அந்த சூத்திரத்தோட இங்க எதுல வரும் அனுஸ்வாரம்னா நஹ நஹ ச நஹ ச. இப்ப மகா ஆல்ரெடி தேர், மகா வந்து இந்த சூத்திரத்திலே இருக்கு. மக எப்படி இருக்குது? மக பதஸ்ய அனுஸ்வாரக ஹலி. இப்ப இந்த சூத்திரத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன், பூர்வத்துல இருந்து அனுவர்த்தனீயம் சூத்திரம்ல இருந்து பின்னாடி இருக்கிற சூத்திரத்துக்கு அனுவர்த்தனி. அதாவது எப்படின்னா, தெர் இஸ் அ சேயிங், அதாவது இந்த சூத்திரம் வந்து எவ்வளவு சின்னதா இருக்க முடியுமோ. இந்த சூத்திரம் மட்டும் இல்ல, நீங்க ஈவன் யோக சூத்திரம் எடுத்துட்டாலும் அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பிரம்மசூத்திரம் யாரெல்லாம் படிக்கிறான்னு எனக்கு தெரியாது. பிரம்மசூத்திரம் எடுத்துட்டாலும் வியாசர் வந்து ஏன்னா அதுக்கு ஆதிசங்கரர் வந்து கமெண்ட்ரி எழுதியிருக்கா. அந்த பிரம்மசூத்திரத்துல எனி சூத்திரம், ஏன்னா அதனாலதான் நம்ம சூத்திரத்தோட லட்சணம் நான் சொன்னேன், அல்பாட்சரம். அல்பமான அக்ஷரம் தான் ஒரு சூத்திரத்துல இருக்கணும், நிறைய அக்ஷரங்கள் இருக்கக்கூடாது, வெரி லெஸ் அக்ஷரம். இப்ப திருப்பியும் முன்னாடி இருக்கிறதையே ரிப்பீட் பண்ண மாட்டான். அதனாலதான் they have to take it from the earlier சூத்திரம். ஒரு 3 சூத்திரம் முன்னாடி ஒண்ணு இருக்கும், அதை கூட இவங்க எடுத்துப்பாங்க. நீங்க அஷ்டாத்தியாயி புக்கு இருந்ததுன்னா நீங்க போய் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு நோட்ஸோடு இல்லாம நீங்க அஷ்டாத்தியாயி புக்கு மட்டும் வச்சுட்டு நீங்க சூத்திரத்தை பார்த்துட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு புரியவே புரியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து பின்னாடி இருக்கிற சூத்திரத்துக்கு 2 வேர்ட்ஸோ இல்ல ஒரு வேர்டோ நம்ம அட்டாச் பண்ணினாதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். சோ எதனால அப்படின்னா, அந்த சூத்திரக்காரர்கள் வந்து பதஞ்சலி ஆகட்டும், வியாசர் ஆகட்டும், பாணினி ஆகட்டும், எழுதுறவாளுக்கு வந்து எப்படின்னா, ஒரு அக்ஷரம் குறைஞ்சதுன்னா அந்த சந்தஸ் வேற. இப்ப சந்தஸ் எழுதுறவாளுக்கு போய்ட்ரியில, சூத்திரம் எழுதுறவாளுக்கு சூத்திரத்துல ஒரு அக்ஷரம் குறைஞ்சதுன்னா அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமான்னா, ஒரு குடும்பத்துல வந்து வாரிசு இல்லாத குடும்பத்துல ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஃபுல் குடும்பத்துக்கே எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் வந்து எப்ப கிடைக்குமா? ஒரு அக்ஷரம் குறைஞ்சதுன்னா. யோசிச்சு பாருங்க. அப்போ they all want to reduce the அக்ஷரம்ஸ். சூத்திரம்லயும் சரி, அண்ட் சந்தஸ் ஏன் வந்து அது இது பண்றா? சந்தஸ்னா இத்தனைதான் அக்ஷரத்துக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணணும். சோ அது வந்து ஒரு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 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 எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு சூத்திரத்துல இருந்து நான் சைட் அவுட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் தட் டஸ் நாட் கம் இன் அவர் சிலபஸ், தட் இஸ் அவுட் ஆஃப் அவர் சிலபஸ். ஐ ஸ்டடிட் தட் சூத்திரம். அது வந்து ஏக த்வி அப்படின்னு போட்டானா, ஏக்கத்துக்கு அப்புறம் தான் த்வி போடணும், துவே போடணும். ஏக்க போட்டுட்டு துவே போடணும். கரெக்டா? இப்போ ஏக துவே அப்படின்னு த்வி, ஏக த்வி, த்வி இஸ் த ரூட் ஃபார் 2. ஆனா அவ என்ன பண்றாளான்னா, ஏக த்வி போட்டானா கூட 2 அக்ஷரம் ஆயிடும்னுட்டு துவை, அதாவது த்வியும் ஏயும் சேர்ந்தா என்ன ஆகும்? வந்து இ பிளஸ் ஏ வந்து எக்காரா வந்துடும், எண் சந்திப்படி. அப்போ துவேக்க அப்படின்னு போட்டுடுறாங்க.
சோ இந்த ஏகத்வி அப்படின்னு 2 வர்ற இடத்துல 4 அக்ஷரம் வர்ற இடத்துல ஒரு அக்ஷரம் இந்த இப்படி வரும்போது குறையாது. சோ அதுக்குதான் அந்த மாதிரி ஒரு சூத்திரம் வரும்பொழுது அந்த சூத்திரம் அப்படி பண்ணினானா that is that they get the happiness of getting அந்த lineageல a son is born, a new offspring, a son is born. ஏன்னா அப்பெல்லாம் இப்போ ஆம்பளை குழந்தைக்கு தானே மதிப்பு, இப்பதான் அப்படி எல்லாம் கிடையாது. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டயத்துல எல்லாம் இட் வாஸ் இப்பவும் நம்மளோட சொசைட்டி இஸ் நாட் டோட்டலி பேட்ரியார்க்கல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அட் தட் டைம் இட் வாஸ் டோட்டலி ஒன்லி பேட்ரியார்க்கல் சொசைட்டி. சோ அவளை பொறுத்த மட்டும் குழந்தை பிறக்கணும்னு கூட அவ சொல்லவே இல்லை. ஆம்பளை குழந்தை பிறக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தான் ஒரு அக்ஷரம் குறையும்போது. அதனாலதான் இப்ப நஷ்ட அப்பதாந்தஸ்ய ஜலி. இப்ப முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து நீ எடுத்துக்கோ, நீதான் படிக்கிறிய, லைனா தானே படிக்கிற, ஏன் அப்படின்னு கேட்ப. இந்த குருகுலத்துல யாருக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் கத்து கொடுக்குறாளோ முதல்ல அவள்கிட்ட அவ டீச்சர்ஸ் எழுத படிக்க தெரிஞ்ச உடனே, அக்ஷரங்கள் தெரிஞ்ச உடனே அவ பண்ண வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா இந்த அஷ்டாத்தியாயை கொடுத்து டெய்லி அதை பைஹார்ட் பண்ண. டெய்லினா டெய்லி தே ஹேவ் டு பைஹார்ட். இப்ப நம்மளுக்கு கண்டிப்பா 8.3.23 3 ஸ்வாரக பிகாஸ் இன்னைக்கு படிச்சிருக்கோம். 8.3.24 இப்ப படிக்க போறோம் தெரியும். இப்போ ஸ்டுத்துவம் நம்பர் நம்மளுக்கு கண்டிப்பா மறந்து போயிருக்கோம். போன கிளாஸ்ல நம்ம பண்ணினது மறந்து போயிருக்கு, கண்டிப்பா மறந்து போயிருக்கு. எனக்கு மறந்துடுச்சு உண்மையை சொல்லணும். அப்போ பார்த்தா தெரியும், அவ்வளவுதான். பட் இந்த குழந்தைகள் 7 வயசுல குருகுலத்துக்கு போயிடுறாங்க. See, that is that age when they can by heart things. So அஷ்டாத்தியாய ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணிடணும். பிரம்மசூத்திரத்தை பை ஹார்ட் பண்ண சொல்றா சில இடங்கள்ல. அந்த மாதிரி எல்லாம் அதாவது ஒரு வேதங்களை பை ஹார்ட் பண்ண சொல்றா. They must know all the Upanishads. எல்லாமே பை ஹார்ட் பண்ண 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 அவளுக்கு மைண்ட்ல ஏறிடும். இப்ப அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு தெரியும், ஓகே நஷ்ட பதாந்தஸ்ய ஜலி அப்படின்னா ஓகே இங்க நம்ம மக்காரத்தையும் கொண்டு வரணும். படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருக்கிறதுல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னா 3 ஸ்வாரகம். அப்போ என்ன ஆயிடுறது, அப்ப நக மக ச அப்பதாந்தஸ்ய அனுஸ்வாரக ஜலி. அப்ப என்ன ஆகுது, 6 ஷஷ்டி ஸ்தானி யோகே, ஸ்தானி தான் ஷஷ்டி. ஓகே, அப்போ 6.1 மக, இங்க நகாவும் 6.1. ஓகே, நகாரத்தோடு ச அப்பதாந்தஸ்ய. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், பதஸ்யன்னு சொன்னோம் 3 ஸ்வாரகம். ஆனா இங்க நஷ்ட மஷ்ட, அதாவது மஷ்ட கொடுக்கலாவா, நம்மளா எடுத்துக்கிறோம். நஷ்ட அது சேன்னு கொடுத்து விடுறா இல்லையா. சோ ந அண்ட் அப்படின்னு கொடுக்க முடியாது. அப்ப ந அண்ட் மா நம்ம முன்னாடியில இருந்து எடுத்துன்னு வந்துக்கிறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து அப்பதாந்தஸ்ய பதம் இல்லாத ஜலி, பின்னாடி ஜல் அக்ஷரம் இருந்ததுன்னா அங்க அனுஸ்வாரம் வரும். இதுதான் இதோட சூத்திரத்துவம். அப்ப என்ன, நஸ்ய மஸ்ய ச அப்பதாந்தஸ்ய ஜலி அனுஸ்வாரக நகார மகாரயோகோ உபயோகோ அனுஸ்வாரக ஜலி பரே குத்ர அப்பதாந்தே. பதம் இல்லாத இடத்துலதான் நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் will be very different. ஓகே, இதுல ஷஷ்டி will be makara and nakara ஸ்தானி, ஜல் will be followed. இப்ப ஜல் அக்ஷரம்னா எதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு, 4 எதெல்லாம் உண்டு, 4 3 2 1 உஷ்மானக இது வரைக்கும் ஜல். ஸோ 5th one கிடையாது, செமி வவல்ஸ் கிடையாது, வியாபாராலாவும் கிடையாது அப்படின்னா. ஓகே, ஸோ யஷான் யஷான் சி பாருங்க, யஷான் இஸ் நாட் அ பதம். ஸோ அப்பதாந்தே நகாரக. அப்போ சி பிளஸ் சி. அப்போ இந்த இடத்துல யஷாம் சி, யஷாம் சி. ஓகே,
ஸோ இது மாதிரி வருது. அடுத்தது there are some more examples. I thought I should keep for you ready. I will see that I send it to you online because சில இடத்துல எல்லாம் வரும், அது வெரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்ரம் பிளஸ் யதே, ஆக்ரம் ஸ்யதே. ஏன்னா இது ஆக்ரம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பதம். ஓகே, ஸோ ஜல் அக்ஷரம் சகாரா, ஸோ ஆக்ரம் ஸ்யதே. ஸோ சகாரே பரே அபாதாந்தஸ்ய மகாரஸ்ய ஸ்தானே அனுஸ்வார ஆதேச. எதுக்கா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா அப்படின்னா, ஒன்னு இஸ் எண்டிங் வித் நகாரா, ஒன் இஸ் எண்டிங் வித் மகாரா. ஓகே, ஸோ மகாரா ஆர் நகாரா, if it is at the end of a padam, it is not, it is the end, but it is not a padam. Okay, if it is followed by a jal aksharam, what will happen? The makaram or nakaram will change to anuswaram. Okay, இதோட சேர்த்து இன்னும் ஒரு சூத்திரமும் சேர்த்தாதான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கஸ்மின் சித் அப்படின்னு வரும். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சித்த சனா படிக்கும் பொழுது நம்ம வந்து இது படிச்சிருக்கோம் இல்லையா, கஷ்டன கஞ்சன அப்படிலாம் படிச்சிருக்கோம். அது வந்து எல்லாத்தையும் சுத்துவம் வரும், விசர்க்கத்தோடு சகாரம் வந்துட்டு அதுக்கப்புறமா சா வரும்பொழுது சுத்துவம் வரும். அதனாலதான் கஷ்டன கஷ்டித்து கஷ்டன எல்லாமே சுத்த சந்தியில வரும். ஆனா கஸ்மின் சித் அப்படின்னு நீங்க அதை வந்து நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பாருங்க. சப்தமி ஏகவச்சனத்துல கஸ்மின் பிளஸ் சித்து அப்படின்னு வரும்பொழுதோ அந்த இடத்துல இன்னும் ஒரு சூத்திரமும் வரும். அந்த நகாரம் வந்து அனுஸ்வாரமா மாறிட்டு அப்புறமா அங்க வந்து சித்தும் வரும், கஸ்மின் சித். பட் அந்த இடத்துல அனுஸ்வாரமும் வரும், ஷகாரமும் வரும், சித்தும் வரும். அது எதனாலன்னு நம்ம பத்திரமா பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான சூத்திரம் அங்க இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் see எதனால வந்து இப்ப பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. ஜலி கிம், ரொம்ப அழகா. மண், மண்ணுங்கிற தாத்து, மண்ணுங்கிற தாத்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, மண் மனனம் நம்மளுக்கு வந்து இதுல கூட வரும், மன்னியத்தே. அது வந்து இப்போ வந்து இது லட்லகாரத்துல அதுக்கு வந்து சூத்திரத்துல வந்து ஜல் ஏன் சொல்றோம்? ஏன்னா here it is not hal, it is a jali. ஓகே, ஜலின்னு வந்து முதல் சூத்திரத்துக்கு தான் ஹலி, ரெண்டாவது சூத்திரத்துக்கு ஜலி. அப்போ மண்ணுங்கிறது தாத்து, இட் இஸ் அன் அப்பதம். ஓகே, இப்ப நீங்க கேட்கலாம், அப்பதாந்தஸ்ய நகாரஸ்ய நம்மளுக்கு வந்து அனுஸ்வாரம் வரணுமே, ஏன் இங்க வரல அப்படின்னா, அது வந்து என்ன போட்டிருக்கு ரூல் என்ன? ஜலி பரே when it is followed by a ஜல் அக்ஷரம். இப்ப நம்ம ஜல்லுனா 4th கிளாஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. யகாரா does not come in that ஜல், கரெக்டா? சோ மன்யத்தே. ஓகே, it is a 4th கணா தாத்து. 4th கணா தாத்துனால லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனமே யா வந்து அதோட விகரண பிரத்யயம். ஷன் இஸ் த விகரண பிரத்யய. அதுல யா only அவசிஷ்யத்தே remains, so it will be மன்யத்தே. மறந்து போயிடுதா இதெல்லாம்? அது பேர் என்ன? அந்த விகரண பிரத்யெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? மறந்து போயிட்டா? இருக்கு மாதா. Somebody has raised the hand. Who is that? Please ask. Because நான் உங்களை பார்க்க வந்தேன்னா இந்த ஸ்கிரீன் போயிடுறது. Yes, somebody's hand is raised. இல்லையா? ஓகே, நான் தான் ரைஸ் பண்ணேன் மாதா. கேட்கவா? சொல்லுங்க, கேளுங்க. அதாவது அதே மாதிரி இது படிச்சதுனால சொல்றேன். நம் யத்தே வரும்போது, நம் பிளஸ் யத்தே வரும்போது மானாவ
அந்த எம்மு பாதி மா போட்டு யா போட்டு எழுதணும் அப்படின்னு நம்ம கோவிதால முன்னாடி படிச்சிருக்கோம். நம்யத்தே அந்த அது அனுஸ்வாரம் வரக்கூடாது. நம் பட் நம்யத்தே வராதுமா. ஏன் அப்படின்னு கேட்பேன்னா, நம்யத்தே எப்ப வரும்னா, நீங்க வந்து இதுல வந்தான கர்மணியில. ஏன்னா கர்மணியில வந்து வருமா, ஏன்னா உங்களுக்கு கர்த்தரியில மண்ணு தாத்து வந்து லட்லக்காரத்துல வருது, அது போர்த்துக்கனா. நம்ம வந்து நம்மளுக்கு சக நமத்தி தானே வரும். நமத்தி நமத்தக நமந்தி தானே ஆமா நம்ம தாத்து. I hope I'm right. It's not an Atmanepadi dhatu. I think Nam is a Parasmepadi dhatu. தாத்து தான் மாதா நம்ம. என்னமா? பரஸ்மபதி தான், ஆத்மனே இல்ல அது. நம் அப்போ நமதி. உங்களுக்கு அப்புறம் வந்து நம் இஸ் அ பவாதி கணம். ஓகே, இங்க யகாரா இங்க யா வந்திருக்கு மன்யத்தை வந்து that's a சதுர்த்த கண தாத்து. The vikarana pratyaya is shan. Whereas in nam the vikarana pratyaya is shap because it is a first gana dhatu, if I am not wrong. Okay, let me check it. Meenakshi madam, your doubt is not wrong. What you're trying to say is correct because makara comes படிச்ச there. மாதிரி அதுதான் சந்தேகம் கேட்கிறேன். படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அனுஸ்வார சந்தி சொல்லி கொடுக்கும் போது அந்த நம்யத்தை வந்து அந்த இடத்துல அது அனுஸ்வாரம் வைக்க கூடாது, மகாரம் எழுதி யா எழுதணும் அப்படின்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனாலதான் but அது கரெக்ட்மா. But it can come only in karmani. Okay, that is what I am trying to say. Yeah, but makara and nakara, but because it is not a jal aksharam, yes. அப்போ உங்களுக்கு இப்போ தாத்து ending nakara or makara. மாதா யா வந்து ஜெயசத்துல வராது இல்லையா, அதனால. என்னமா? யா வந்து ஜல்ல வருது இல்லையா, அதனால நினைக்கிறேன். அதனாலதான் அததாமா சொல்ல வரேன். பட் மீனாட்சி மேடமோட கொஸ்டின் என்னன்னா, மக்காரா வந்தாலும் என்ன ரூல் இஸ் லைக் தட் only. Either it is makara or nakara. If it is followed by a jal, there will be anuswaram. Okay, that is only the rule, Meenakshi madam. Okay, but இந்த இடத்துல வந்து அவ என்ன சொல்ல வரானா, இங்க வந்து யகாரா இஸ் தேர், அப்பதாந்தே நகாரா இஸ் தேர். அதே மாதிரிதான் அப்பதாந்தே makara is there also. It will be the same. Okay, yeah. Okay, இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? Okay, so I'll go to the next sutram, which is very far away. கேள்வி போட்டிருக்கு மாத்தா அந்த ரெட் அலர்ட் பண்ணதுல. அனுஸ்வாரக சியாத் மம்யத்தே இத்தி அசாது ரூபம் சியாத் போட்டிருக்கு. ஓ கரெக்ட் தான், கரெக்ட் தான்மா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், இல்லையே நான் சொல்லல. மன்யத்தே இஸ் கரெக்ட், கரெக்ட் தான். பட் மன்யத்தே இஸ் திஸ் only. நீங்க வந்து மகாரத்தை வச்சு சொன்னேன் இல்லையாமா, நம் சொன்னேன். ஓகே, திஸ் இஸ் மன்யத்தே. அவன் என்ன சொல்றா, அந்த நகாரத்தோட இடத்துல அனுஸ்வாரம் வரக்கூடாது. பட் யுவர் கொஸ்டின் வாஸ் டிஃபரெண்ட். யூ சேஞ்ச், யூ செட் நம்யத்தே. ஓகே, அஸ்து. are you able to follow Meenakshi madam? ஆமாம் மாதா. ஓகே மாதா, ஷம்யதம். இல்ல நீங்க ஷம்யதாம் இல்ல, இட் இஸ் குட் only. See, I'm telling you again. டவுட் இருந்தானா நம்ம எல்லாரும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். All of us are learners only. Okay, நம்மளுக்கு புரியுற வரைக்கும் நம்ம பார்ப்போம். That's nothing wrong. We are all learning together. So இங்க வந்து நகாரத்தோட ஸ்தானத்துல அனுஸ்வாரம் வரக்கூடாது, அததான் போட்டிருக்காங்க. ஜலி இத்தி ந உச்சதே சூத்திர ஜலி இத்தி நோச்சதே தர்ஹி ஹலி பரே अपि नकारस्य अनुस्वारस्य मन्यते इति असाधु रूपम स्यात्. ओके ओके, அடுத்தது அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரண. இது நம்ம பரசவரண
சந்தி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அது ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர். சந்தி படிச்சவா எல்லாருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அண்ட் நிறைய நம்ம சந்தி பார்க்கிறோம். நம்ம ரீடரை பார்க்கும் பொழுதெல்லாம் நிறைய சந்தி நம்ம பார்க்கிறோம். ஓகே, அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணக. இப்போ அனுஸ்வாரஸ்ய அப்படிங்கிறது ஷஷ்டியில இருக்கு. யயி, யயின்னா என்னது? யைங்கிற பிரத்யாகாரம். யைங்கிற பிரத்யாகாரம் என்னெல்லாம் வரும்? யாராவது சொல்லுங்க. என்னெல்லாம் கிளாஸஸ்? அப்புறம் சரியா? ஃபிஃப்த், அடுத்தது ஞமன், அததான் ஃபிஃப்த் அப்படியே சொல்லிடுங்க. ஃபிஃப்த், ஃபோர்த், அடுத்தது தேர்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட் வரைக்கும் வருமா? வரும், வரைக்கும் வரும். கப்பை கரெக்டா? அப்போ ஷஷசர் ஆமா, கிடையாது, ஷஷசர் கிடையாது, ஹல் கிடையாது. அப்போ ஷ ஷ ச ஹ இது கிடையாது. ஹ ரெண்டு இடத்துலயும் இருக்கு, அதனாலதான் யால இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எய் பிரத்யாகாரானா வியாபாரால அப்புறம் 5 4 3 2 1 பிரத்யாகாரம் மட்டும் பைஹாட்டா இல்லைன்னா நம்மளுக்கு சூத்திரம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அதுலயே போட்டிருக்கா பாருங்க, யகாரா வகாரா ரேபா லகாரா வியாபாரால. அப்புறம் வர்க்கசிய பிரதமா த்விதியா திருத்தியா சதுர்த்தி பஞ்சமி. ஓகே, சோ பரஸ்ய சவரணக, பரசவரணக அதான் ஆதேசம். ஆதேசம் என்னது? பரஸ்ய சவரணக, பரத்துல இருக்கிறதோடு சவரணக. ஸ்தானி என்னது? ஷஷ்டியில இருக்கிறது அனுஸ்வாரம். ஆதேசம் வந்து என்னது? பரசவரணக. யயி வந்து என்னது? நிமித்தம். இஃப் அனுஸ்வாரா is followed by yai pratyahara, letter of the yai pratyahara, what will be the result? The adesha result will be பரத்துனுடைய சவரணா, பர சவரணா. பரத்துல இருக்கிற இப்ப ரெண்டு வேர்ட்ஸை நம்ம சேர்த்துதானே சந்தி பண்றோம். பரத்துல இருக்கிற என்ன லெட்டரோ அந்த லெட்டரோடு சவரணம். சவரணம்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரணும் தான் நினைக்கிறேன். இட்ஸ் a very big topic. It will take minimum 4 classes to teach you all சவரணம், but I will just try. சவரணம்ங்கிற வேர்டுனா சவரணம் புரிஞ்சுக்கோங்க. I will try to explain it to you. So வர்கீய व्यञ्जनेषु वर्ग पंचमः आदेशः. परसवर्ण परस्य सवर्णः स्थानी अनुस्वारः नासिका वर्णः आन्तरतम्यात्. वर्गीय व्यञ्जनेषु वर्ग पंचमः आदेशः य व ल इत्येषु परेषु य व न आदेशः. ओके, இப்போ இது நம்ம படிச்சிருக்கோம், பிரவேசாலையே படிச்சிருக்கோம் நம்ம. இது ஆனா சூத்திரமா படிக்கல. ஷாம் பிளஸ் தக. இப்போ ஷாம் அனுஸ்வாரக இங்க வந்திருக்கா, பிளஸ் தக. அப்போ இந்த தகாரா வந்து எயில இருக்கு, இந்த இடத்துல வந்து மகாரம் இருக்கு. ஓகே, சோ வாட் இஸ் த பரசவரண? இதுல வந்து நம்ம நகார ஆதேச. த பஞ்சமாட்சரம் வில் பி த ஆதேச. அததான் அவ சொல்லியிருக்கா முதலையே. வர்கீய व्यञ्जनेषु वर्ग पंचमः आदेशः. வர்கீய व्यञ्जने, வர்கீய व्यञ्जनம்ங்கிறது என்னது? 1 2 3 4 5 வர்க்கத்துல இருக்கிறது தான் வர்கீய व्यञ्जனம். இதுல வர்றதெல்லாம் பஞ்சம அக்ஷரம் தான் ஆதேசமா வருது. இப்ப ய வ ல தே ஆர் நாட் இன் ரேஃபா, வரவே வராது இதுல. ஏன்னா ரேஃபாவோட இதே வேற. விசர்க சந்தியில படிக்கும் போதுதான் நம்ம படிப்போம். ஃபுல்லா ரேஃபா அங்கதான் யூஸ் பண்ணுவாங்க.
இப்ப ஏவால வந்து பரேஷு அதுல அதுக்கு சவரணம் என்னது? ஒண்ணுமே கிடையாது. அதுவும் அனுஸ்வாரம் வரனா அது அனுநாசிகமா வரும். அந்த அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாது. அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாது. ஓகே, இதுக்கு வர்க்கீய பஞ்சமாக, அதைதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சாந்த அப்படிங்கும்போது அனுஸ்வாரம் followed by a letter. That nakara will be adesha. ஏன் நக்காரா ஆதேஷா? ஏன்னா தக்காரம் பரத்துல இருக்கு, பரத்துடைய பஞ்சமாட்சரம் வர்க்கீய வெஞ்சனத்துல. ஓகே, சோ பஞ்சமாட்சரம் என்னது? நக்காரா. ஓகே, so I hope you understand this. We will sham dhatu. What is shanta? Sham dhatu plus ikta pratyay. It is a kridanta. Okay, sham dhatu ikta pratyay is shanta. It is a irregular verb. நம்மளோட இக்த பிரத்யோட அந்த டெரிவேட்டிவ் புக்ல பார்த்தாலே இந்த இது சாந்த நம்ம எழுதியிருப்போம். ஷாம் ஷம் தாத்தோஹோ இக்த பிரத்யை சாந்த. முதல்ல அது எப்படி சாந்த ஆறுது பாருங்க, இங்க 2 சூத்திரம் வந்துருக்கு. அது ஷாம்னு முடிகிறது. மீனாட்சி மேடம் இங்க பாருங்க, இப்போ ஷாம்னு முடிகிற தாத்து இட் இஸ் அப்பதாந்தம். ஓகே, ஷம் தாத்தோஹோ யுக்த பிரத்தியோட அது வந்து ஷாம்னு ஆறுது. அது நஷ்ட அப்பதாந்தஸ்ச ஜலி. அப்போ நக மக ரெண்டுமே அப்பதாந்தமா இருந்து பின்னாடி ஜல் அக்ஷரம் வந்தானா அது என்னவா மாறும்? தட் வில் பிகம் an அனுஸ்வாரம். அப்படிங்கிறது முந்தின சூத்திரத்துல 8.3.24ல நம்ம படிச்சோம். இப்போ இந்த சாந்த அப்படிங்கிறத அதுக்கு கிடைக்கிறது. அடுத்தது இந்த சாந்த வரும்பொழுது அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணக. அப்ப அனுஸ்வாரத்துக்கு அப்புறம் யயி இருந்தானா ஷான் பிளஸ் தக, ஷாம் பிளஸ் தக, ஷான். அப்போ அப்போ அந்த நக்காரா தா ஒரு பரசவரணம் பஞ்சமாட்சரம் வந்து நக்காரா. சோ சாந்த. யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? டவுட் இல்லையா? இல்ல ஒண்ணும் புரியலையா? ஓகே, இது இது திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் எக்ஸாம்பிள். ஸ்கிரீன் தெரியறது இல்லையாமா? ஆமா கிளியரா இருக்கு. இப்ப போயிடுத்து. இப்ப போயிடுது. ஓகே, ஒரு நிமிஷம். அதான் நான் இங்க பார்க்க வந்தேன்னா போயிடும். நவ் இங்க எப்படி இருக்கு? இப்ப தெரியறதா? தெரியறது மாத்தா. ஆமா மாத்தா, நான் இதுதான் கேட்டேன் மாத்தா. கம் பத்தே வருது, இப்படி எழுதணும். பாதி நான் போட்டு நீங்க நமத்தி போயிட்டு. ஓகே, சரி. இப்ப இந்த தாத்து கப்பி, இந்த தாத்துவை பாருங்க. this தாத்து இஸ் கப்பி. நீங்க தாத்து கோஷால நீங்க பார்த்தேன்னா you will come to know this belongs to which gana, because I am also very interested to know. இந்த இதுல வந்து நக்காரா வரும் நடுவுல. செக் பண்ணும்போது இது கம்பு தாத்து கப்பி. it belongs to Bhuadi Gana only. Okay, Bhuadi Gana only, but kapin dhatu lattila. இப்போ இது கம்பத்தே நஷ்ட, இது how it becomes கன்பத்தே. ஆக்சுவலி என்னன்னா அந்த கப்பிங்கிறது that has got a thing, it will come as கன்பத்தே அப்படிதான் வருது. பட் அதுலயே நஷ்ட அப்பதாந்தஸ்ய ஜலி அந்த சூத்திரம் போட்டு இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது திஸ் இஸ் an ஆத்மநேபதி தாத்து. சோ அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணா வந்து கம்பத்தே. சோ தாத்துஷு பகுத்ர மகார நகாரோ வா பவதி தயோஹோ ஜலி பரே
அனுஸ்வாரக தத்தக பரசவரணக பவதி. அது என்ன சொல்ல வரா, நிறைய தாத்துல இந்த மாதிரி நக்காராவோ மக்காராவோ பின்னாடி வந்ததுன்னா தாத்துல என்ன ஆயிடுறது, அவன் அந்த நஷ்ட அபதாந்தஸ்ய ஜலி வந்துட்டு அங்க வந்து அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரண அந்த சூத்திரம் படிதான் அந்த லட்ல காலத்துல வருது. that is the final thing what they want to say. so கம்பத்தே நம்ம வந்து கம்புங்கிற தாத்து, ஆனா அந்த தாத்துவோட ஒரிஜினல் ரூபம் வந்து கப்பிங்கிற தாத்து தான். ஓகே, இதுல வந்து ஈ போயிடும். அப்போ அந்த அக்காரம் அதுல வந்து இந்த அது வந்து உண்டுமா அந்த பக்காரம் வந்தாலும் அது வந்து நுமாகமா வரும் அங்க. ஓகே, நுமாகமா வரும். பக்காரம் ஹஸ்வஸ்ய பிட்டிச்ச நுமாகமா அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு. சோ அந்த பக்காரா இருக்கிறதுனால முன்னாடி நுமாகமானா ஒண்ணும் கிடையாது, நும்முங்கிற ஆகமா வரும். அப்ப நும்மு அப்படின்னா அதுல என்ன ஆயிடும், நக்காரா மட்டும்தான் இருக்கும். அந்த ஊ உச்சாரணத்துக்காக வர்றது எடுத்துருவா. ஏன்னா நாவும் மாவும் சேர்த்து வர முடியாது, அதனால உச்சாரணத்துக்காக அந்த ஊ எடுத்துருவா. மக்காரா வில் கோ அவே பை ஹலந்தியம். சோ நக்காரா ஒன்லி வில் ரிமைன். சோ கண்டு பத்தே அப்படி வரும். அப்போ வந்து உங்களுக்கு லட்ல போடும்போது சோ கம்பத்தே அப்படின்னு இந்த நக்காரா நஷ்ட அபதாந்தஸ்ய ஜலி அனுஸ்வாரக அது வந்ததுனால அனுஸ்வாரம் வந்துட்டு, இங்க அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரண அப்படிங்கிறதுனால கம்பத்தே அப்படிங்க. எஸ், கொஞ்சம் புரியுறதா? ஓகே, இதுல வந்து இன்னொரு சூத்திரம் ஃபாலோஸ் திஸ். அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரண it is 8.4.58. பின்னாடியே பாணினி என்ன பண்றாரு, ஒரு சூத்திரம் போடுறாரு, வா பதாந்தஸ்ய. இப்போ ஒரு இதுக்குள்ள ஒரு வேர்டுக்குள்ளனா that is compulsory. ஓகே, it is not வான்னு எங்கேயுமே கொடுக்கல. ஓகே, பட் அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணங்கிறத அவர் வந்து வான்னு கொடுக்கல. வானா ஆப்ஷனல். பின்னாடியே அவர் யோசிக்கிறார், என்ன சொல்றாரு, வா பதாந்தஸ்ய. இப்ப பதத்துக்குள்ள அப்படின்னா இட் இஸ் கம்பல்சரி, ஒரு பதமா இல்லாத பதாந்தத்துல இருக்குன்னா இட் கேன் பி ஆப்ஷனல். அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரண கேன் பி ஆப்ஷனல். இது நம்ம படிச்சிருக்கோம். துவம் கரோஷி. துவம் இஸ் அ பதம். யுஷ்மதோடு பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் துவம். துவம் கரோஷி. கரோஷி குரு தாத்து லட்லகாரா மத்தியம புருஷ இல்லையா, மத்தியம புருஷ ஏகவச்சனம் துவம் கரோஷி. அப்போ இந்த இடத்துல மோனுஸ்வாரக பிகாஸ் இட் இஸ் அ பதம். நல்லா பார்த்துக்கோங்க, இட் இஸ் அ பதம். so we can say tvam karoshi. Monuswaraha comes. We don't put makara in front of a hal aksharam. Okay, monuswaraha comes and we make it anuswara there. monuswara sutra. பின்னாடி வந்து வா பதாந்தஸ்ய ஏன் சொல்லியிருக்காருன்னா, இந்த சூத்திரம் அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரண நம்மளுக்கு தேவை. இங்க வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். இப்ப நீங்க துவம் கரோஷி, அப்ப அனுஸ்வாரம் வந்து என்ன வரும், இப்போ அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணன்னா என்ன வரணும், துவங் கரோஷி. துவங் கரோஷி இப்படிதான் வரணும். ஏன்னா அந்த அம்மா அனுஸ்வாரத்தோடு பதிலா பஞ்சமாட்சரம் வரணும். பரசவரணம் காங்கிறதுல பரசவரணம் வந்து ந. So துவங் கரோஷி. You can either use it or you need not use it. அதுதான். பட் துவம் கரோஷிய அப்படியே விடக்கூடாது, மோனுஸ்வாரக பண்ணியே ஆகும். அதுக்கப்புறமா you can either keep it as துவம் கரோஷி or you can use it as துவங் கரோஷி. Okay, that is what we say.
See, there are so many examples. இப்ப அகம் ததாமி, இப்ப அகம் ததாமி இல்லை அகம் ததாமி. அகச்சம் ச, அகச்சம் ச. ஏவம் யஹ, ஏவம் யஹ, ஏவை யஹ. ஏன் ஏவை யஹங்கிறோம்? ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் ய வ ல இந்த மூணுக்கும் மேல சந்திரபிந்துவோட வரும் பரசவரணம். Because they are not Vargiya Vyanjanam, they don't have Panchamaksharam. Sambhashanam, it can either be written as Sambhashanam or Sambhashanam. Samvadaha, it can either be Samvadaha or Samvadaha. Bhayam Karaha, it can either be Bhayankaraha or Bhayankaraha. Both the pronunciation are the same, but you can either use the fifth Panchamaksharam or you can also leave it as a Monuswara itself, because it is Va Padantasya. Padantasya Yayi Parasavarana can be done or need not be done. புரியுறதா இது? Yes, anybody? புரியல. புரியுது மாதா, அது பண்ணுமே நம்ம. Same voices are coming. Other voices. புரிஞ்சது மாதா. Okay. இது வந்து நம்ம we have to just leave it. இதை நிறுத்திக்கலாம். இதோட இன்னும் ஒரு சந்தி இருக்கு. I don't know whether I have time to do 4 o'clock. So, we have just seen 3 sutrams today. Monuswaraha. Monuswarahத்துல என்ன சொன்னோம்? பதாந்தத்துல இருக்கிற மக்காரா, when it is followed by a hal, gets the status of anuswara or gets the adesha or changes into anuswara. இப்படி வேணா எடுத்துக்கலாம். அடுத்த சூத்திரம் என்னது? நஷ்ட அப் மஷ்டங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்பதாந்தஸ்ய ஜலி. When there is naha, na, nakara or makara at the end of a non-padam, should not be a padam. At the end of a non-padam, if it is nakara or makara and followed by a jal aksharam, what is the adesha? Again, it is a anuswara. அடுத்தது அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணः. When it is an anuswara followed by yai, a letter from the yai pratyahara, the parasavarana is used. What is the parasavarana? Here we are going to use the panchamaksharam for Vargiya Vyanjanam. What is the Vargiya Vyanjanam? 1, 2, 3, 4, 5. Okay, that is the Vargiya Vyanjanam. Okay, there is no Vargiya Vyanjanam. Ya, va, la. They are not Vargiya Vyanjanam. But for them also, there will be Parasavaranam. So that will come with nya, ma, la. That will be with a Chandrabindu. Puriyadama? So I just stop here, okay?